ஹாய் ஆல், வெல்கம் டு சால்ட் அண்ட் பெப்பர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறதுனா, யுஏஇயில் நாங்கள் சிம்பிளாக புரட்டாசி மந்த் தலிகை பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. குட் மார்னிங். ஆக்சுவலி யுஏஇயில் ரெகுலராகவே வந்து லாங் டே அண்ட் ஷார்ட் நைட் இன் சம்மர் அண்ட் வின்டரில் வந்து லாங் நைட் அண்ட் ஷார்ட் டேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பூஜை ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் காய்கறிகள் கட் பண்ணுறது, அப்புறம் அரிசி ஊற வைக்கிறது, எல்லா வேலைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கிட்டேன் ஃபார் பாயசம். அண்ட் தென் அரிசி கொதிக்க வச்சு அதில் வந்து சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி எல்லாம் போட்டாச்சு. அண்ட் இது வந்து பச்சரிசி வெந்துக்கிட்டு இருக்க குக்கரில். இப்போது பாலை காய்ச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், அது தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தில் இதில் வந்து நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நட்ஸ் எல்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து நான் முந்திரி பருப்பும் திராட்சை வந்து சக்கரை பொங்கலுக்கும் அண்ட் அதர் நட்ஸ் எல்லாம் வந்து பாயசத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு. போட்டு ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, சேமியா வந்து எனக்கு இங்கே வறுத்த சேமியாவே கிடச்சிது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வறுத்து பயன்படுத்திக்கலாம். அது ஆஸ் பர் அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து. அண்ட் இது நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சர்க்கரை சேர்க்கல, ஒரு 1/4 கப் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பிகாஸ் நான் அத்திப்பழம், பேரிச்சம்பழம்லாம் சேர்க்கறேன்னா அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் அது வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏலக்காய் சேர்த்தாச்சு. அப்புறம் பால் காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து சக்கரை பொங்கலுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். வெல்லத்தை வந்து திருகி வச்சுருந்தேன், அதில் வந்து சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே கிடைக்கிற வெல்லம் வந்து கல், மண் அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை. ஸோ நான் அதில் அப்படியே போட்டுட்டேன். இஃப் ஏதாவது ஒரு டவுட்டு அப்படி மண்ணெல்லாம் இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை வந்து தனியாக வடிகட்டி சேர்த்துக்குவேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாட்டை மாதிரி பண்ணிக்கலாம், தாளிப்பு மாதிரி. நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கிட்டேன். இதை வந்து சக்கரை பொங்கலுக்கு தனியாக சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அந்த நெய் கொஞ்சம் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ நெய் தேவைப்படலை எனக்கு. அதனால் அதிலேயே வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை வந்து லேசாக வந்து நெய்யில் வறுத்துட்டு இதை வந்து நான் பாயசத்தில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து நெய் ஃபுல்லாக ஈவனாக படுற மாதிரி பண்ணிட்டாலே போதும். சரி, இதில் ரொம்ப நெய் கூட தேவைப்படாது பாயசத்துக்கு, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். சக்கரை பொங்கல் ரெடி, பாயசம் ரெடி. இப்போது வந்து அடுத்து வந்து சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் சுண்டல் செய்ய, வடை செய்ய, லைனாக பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். மாற்றி இருக்கிற அந்த 3 அடுப்பு 4 அடுப்பை வச்சு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சுண்டல் வந்து மீன் வயல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், கருப்பு கொண்டக்கடலையை. அது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறது வந்து எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பானில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் லேசாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்த அந்த சுண்டல், கருப்பு சுண்டலை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு நான் தாளிப்பான் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து உளுந்து வடை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். போத் ஃபார் தயிர் வடை அண்டு நார்மல் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா போல் உளுந்து சேர்த்து அதை நல்லா ஒரு 8 hours ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது வடை தட்டி போட்டாச்சு. இப்போது அந்த சாதங்கள் செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு புளி சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காய்ந்த மிளகா, முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கிட்டேன். நான் ஆக்சுவலி சாதத்தில் வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால இதிலலாம் ரொம்ப உப்பு சேர்த்துக்கலை. அதுக்கடுத்து இது முடித்ததுக்கப்புறம் நான் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் ஊற்றிட்டேன். தனியாக வந்து பொடிக்கு தேவையான புளி சாதம் பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் நான் எப்பவுமே சேர்த்துக்கிறதுனால அதை சேர்த்துக்கிட்டு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை வதக்கிட்டு இதை தனியாக பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அடுத்து நான் வந்து லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். தேங்காய் சாதம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை வதக்கியாச்சு. எவ்ரிதிங் இஸ் டன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இதில் வந்து நான் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு, அதில் கடலைப்பருப்பு போட்டாச்சு.
போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுத்து காய்ந்த மிளகா அண்ட் கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சு. தாளித்து முடிச்சுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். பிகாஸ் அது ஆன்லேயே இருந்து அந்த ஃப்ளேம்லேயே இருக்கும்போது அந்த லெமனை அதில் சேர்த்தா ஒரு மாதிரி சிறுகசப்பாகிடும். அதனால் நான் அது மாதிரி சேர்க்க மாட்டேன். முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ சாதங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மீன்வைல் ரசத்துக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது அந்த பொடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா புளி சாதத்துக்கு, அந்த புளி சாத பொடியை வந்து அரைச்சதை இடத்துல சேர்த்துட்டு புளி சாதத்துக்கான பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் வடித்து வச்சுருந்த அந்த குக்கரில் போட்டு வச்சுருந்த அந்த சாதத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 3 வகை சாதத்துக்கும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று தேங்காய் சாதம், ஒன்று லெமன் ரைஸ் அண்ட் தென் புளி சாதத்துக்கு சாதத்தை போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு வந்து அதை நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். தேங்காய் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எதையுமே வந்து டேஸ்ட்டெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே போட்டு பண்ணியாச்சு. பிகாஸ் சாமிக்கு வைக்கிறதுனால டேஸ்ட்டெல்லாம் பண்ணுறாமல் அப்படியே செய்கிறது தான். ஏன்னா லெமன் ரைஸும் ரெடி பண்ணிக்கிட்டோம். போத் லெமன் ரைஸ் அண்ட் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி சாதத்துக்கான புளி சாந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சேர்த்து நான் அதையும் அந்த சாதம் ஆறுனதுக்கப்புறமா அந்த புளி சாந்தை விட்டுட்டேன். சாதம் ஆற வைக்கும்போது நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் இது பண்ணிப்பேன், மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சேன். புளி, தக்காளி, மிளகு, சீரக பொடி, அந்த பூண்டெல்லாம் தட்டி போட்டது எல்லாம் போட்டுட்டு அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் ஊற்றியாச்சு, தாளிச்சாச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி இதை வந்து வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு உப்பு, காரம் போட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் திக்கனாகி வரும்போது அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது இதில் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமலும் பண்ணலாம். பட் இங்கே உருளைக்கிழங்கு ஃபுல்லு சென்ட்ரலைஸ்டு ஈஸி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் வெந்து வரும். அதனால் இப்படி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்கணும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அதில் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுத்து வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்க வேண்டியது தான். இங்கே ஒரு பக்கம் அடுப்பில் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கிறனால எனக்கு இதுவும் அதுவுமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அடுத்து வந்து தக்காளி. இன்றைக்கி வந்து வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்தியாவிலலாம் இருந்தோன்னா நம்ம மற்ற காய்கறிகள் கூட வந்து மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வைக்கலாம். பட் இங்கே வந்து எது ஈஸியாக டக்குன்னு செய்ய முடியுமோ அதை வச்சு நான் மடமடன்னு செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். பிகாஸ் ரொம்ப நேரம் கிச்சன்லேயும் இருக்க முடியாது. அதனால் டக்குன்னு வேலையை முடித்து அடுத்து போக வேண்டியது. இப்போ முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் அது தண்ணி ஊற்றி அப்படி நல்லா வேகட்டும். ஒரு பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும்னு விட்டாச்சு. கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் புளி சேர்த்துட்டு அதுக்கடுத்து வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் சேர்த்து வச்சாச்சுன்னா நல்லா கடைஞ்சி சேர்த்துட்டேன்னா ஓகே ஃபைன், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இறக்கும்போது நான் கூட வந்து கொத்தமல்லி தலையை நல்லா போட்டு இறக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். பருப்பு சேர்த்துட்டு இந்த ஒரு 2-3 கொதி வந்தோடனே பண்ணிட்டேன். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல் வந்து செய்கிறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, இஞ்சி எல்லாம் தட்டி வச்சதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு அண்ட் தென் கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு எல்லாத்தையும் உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்து வந்தோடனே தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சாச்சு, சாதம்லாம் செஞ்சாச்சு. லெமன் ரைஸ், புளி சாதம், தேங்காய் சாதம் அதெல்லாம் செஞ்சுட்டேன். தயிர் சாதத்துக்கு செய்யணும். அடுத்து தயிர் சாதத்துக்கு என்ன பண்ணுறேன்னா தயிரை வந்து நல்லா உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன்.
சாதமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே இந்த குருவிகள்லாம் கொஞ்சம் வரோங்க, அப்பப்போ பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஏதாவது சாதம் வச்சா நல்லா இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு பறந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் பூவெல்லாம் வச்சு சாமிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ தேவையானதை இப்போ சமைச்சது எல்லாத்தையும் பரிமாறிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுடைய அருள் கிடைச்சிருக்கும், நம்புகிறேன். கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஃபார்வர்டிங்கில் எல்லாருக்கும் எல்லா பாசிட்டிவிட்டியும் நடக்கும். வாழ்த்துக்கள். அகெயின் இன்னும் நிறைய குருவிகள் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே லஞ்சும் முடிச்சாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.